வாங்கங்க இன்றைக்கி நம்ம பேசிக்கிட்டே சமைக்கலாம் எபிசோடில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மத்தி மீன் குழம்புன்னு சொல்லலாம், கூட்டுன்னு சொல்லலாம். சூப்பராக இருக்கும். சுடுசோறு வச்சு அப்படியே இதை வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா அப்படியே உள்ளக்க போயிடும். இல்லை நீங்கள் ரசம் வச்சு இதை கூட்டு மாதிரி கூட நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்கும். அதே மாதிரி என் பையனுக்கு கேரட் பீன்ஸ் குழம்பு வச்சேன். அதையும் உங்களுக்கு உதவும்னு நினைக்கிறேன். அதனால் அந்த வீடியோ கிளிப்புமே இதில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அப்புறம் நம்ம இன்றைக்கி என்ன பேச போகிறோம் அப்படின்னா, பணவீக்கம், அதாவது விலைவாசி உயர்வு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம பேசலாம். நம்ம பொதுவாகவே எல்லாருமே இப்போ ஒரு மாதம் வரை இல்லை ஒரு 5 நாளுக்கு முன்னாடி வரை நம்ம பேசிகிட்டு இருந்த டாபிக் என்ன அப்படின்னா, தங்க ரேட்டு கூடுனதை பற்றி மட்டும்தான் நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம். ஆனால் நம்ம அன்றாட வாழ்க்கையில் நம்ம யூஸ் பண்ணுற பொருள் நமக்கே தெரியாமல் எத்தனையோ பர்சன்டேஜ் விலை உயர்ந்துக்கிட்டே தான் இருக்குது. அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, நான் கல்யாணம் முடித்து ஒரு 5 இயர்ஸ் ஆகோ ஒரு கல்யாணம் முடித்து நான் வரும்போது ஒரு சாம்சங்கில் ஒரு சிங்கிள் டோர் ஃப்ரிட்ஜ் வாங்கினேன். 223 லிட்டர்னு வச்சுக்கோங்களேன். அது வாங்கும்போது 11,000 தான். இப்போ அதே ரேட்டை இந்த வீடியோ எடுக்கிறதுக்காண்டி போய் செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, அந்த ஃப்ரிட்ஜோட ரேட் என்ன அப்படின்னா 17,000. அப்போ 11,000 இருந்தது 6,000 கூடியிருக்கு கடந்த 5 வருஷத்தில். அப்போ ஒரு வருஷமும் உங்களுக்கு 10% மேலே உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகுதுன்னு வைங்களேன். அப்போது 10% இதிலேயே பணவீக்கம் இருக்குது. அதாவது பணவீக்கம்னா விலை உயர்வு இருக்குது. நம்ம தங்க ரேட்டை மட்டும் தான் பார்த்துட்ருக்கோம். ஆனால் நம்மளுக்கு தெரிஞ்ச இந்த எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸே நம்ம வீட்டிலையே நம்மளுக்கு கூடும். அதே மாதிரி தான் இப்போ நீங்கள் என்னவாக இருந்தாலும் சரி எடுத்துக்கிட்டாலும் சரி அதை விடுங்க. தக்காளி ரேட்டு இன் ஜென்ரலாக தக்காளி ரேட் எவ்வளோ இருக்கும்? நான் கல்யாணம் முடிச்சு வரும்போதுனா 1 கிலோ 10 ரூபாய்க்கு வாங்கினேன். இப்போ விலை மலிவுன்னு சொல்லிட்டு 1 கிலோ 20 ரூபாய்க்கு வருது. ஆனால் நீங்கள் நல்லா யோசித்து பார்த்தீங்க அப்படின்னா, கொரோனாவுக்கு அடுத்து ஒரு வருஷமோ என்னமோ இல்லை போன ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி தக்காளி விலை 1 கிலோ 150 ரூபா இருந்துச்சு. மார்க்கெட்டில் எங்கேயும் தக்காளி ரேட்டு எங்கேயும் போய் கேட்டாலும் 150 தான். அந்த அளவுக்கு தக்காளி ரேட்டு கூடி இருந்துச்சு. அப்போ இதெல்லாமே தங்கத்து ரேட்டு கூடின பர்சன்டேஜை விட நம்ம கம்பேர் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அதிகமானதாக இருக்கும். ஆனால் நம்ம கண்ணுக்கு அதெல்லாம் தெரியலை. ஏன் அப்படின்னா இப்போ 100 ரூபாங்கிறது சர்வசாதாரண விஷயமாயிருச்சு. அப்போனா எங்கள் அம்மா 100 ரூபா எடுத்துகிட்டு போனாங்க அப்படின்னா அது 3 நாள் வீட்டு செலவுக்காகும். இப்போ நம்ம 100 ரூபா எடுத்துகிட்டு போனோம்னா ஒரு டீ குடிச்சிட்டு வெளியே போய் ஒரு டீ குடிச்சிட்டு வர்றதுக்கு தான் 100 ரூபா சரியாக இருக்குது. அப்போ அந்த அளவுக்கு பணத்துக்கு மதிப்பு இல்லைங்கும்போது நம்மளுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா விலைவாசி ரொம்ப உயருது அப்படின்னு அர்த்தம். சின்ன வெங்காயம் ஒரு கையளவுக்கு கட் பண்ணி வச்சுட்டு ஒரு அரசியல் போல் தேங்காய் போட்டு நல்லா மையாக அரைச்சிட்டு ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுக்கலாம். மீன் நான் மத்தி மீன் உப்பு தடவி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அதை தான் இப்போ எடுத்திருக்கேன். எண்ணெய் காயவும் கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சு வரவும் நம்ம இங்கே அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை போட்டு நல்லா நமக்கு நல்லா இந்த இதில் இருக்கிற தண்ணியெல்லாம் வற்றி வர்ற அளவுக்கு அடுப்பில் வச்சுக்கலாம். அதுக்கடுத்து கருவேப்பிலை போட்டுட்டு தக்காளியும் போட்டு நல்லா மையாக வதங்குற வர வதக்கி விடணும். சரி, நம்மளுக்கு இந்த விலைவாசி இப்படி உயருது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம அன்றாடம் நம்ம வாங்குகிற சேலரி சம்பளம் கூடுதாங்கிறது பார்த்தோம் அப்படின்னா, சம்பளம் கண்டிப்பாக இந்த விலைவாசி உயர்ந்த அளவுக்கு நம்மளோட சேலரி இன்க்ரிமெண்ட் இருக்குமா அப்படின்னு கேட்டால் இல்லை. அப்படிங்கிறதான் எல்லா ஃபீல்ட்லேயும் இருக்கிற உண்மை. அப்போ நம்ம ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஒரு வீட்டுக்கு தேவையான ஒரு பொருளே நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா நமக்கு அது நம்ம சேலரியிலேருந்து எடுக்கும்போது ரொம்ப இடிக்காது. நம்ம குடும்ப செலவெல்லாம் போக நம்ம ஒரு பொருள் வாங்குறதுக்கு நம்ம ஒரு செலவு பண்ணுறோம் அப்படின்னா நம்ம குடும்பத்தை கையை கடிக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இப்போ நம்ம ஏதாவது ஒரு பொருள் வாங்குகிறோம், ஒரு 2,000 ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்குகிறோம்னாலும் வைங்க, ஐயோ ரொம்ப யோசிக்க வேண்டியது இருக்கும். இந்த மாதம் செலவில் ஏதாவது இடிக்குமா வைக்குமா அப்படின்னு ரொம்ப யோசிக்க வேண்டியது இருக்கும். இப்போ இது என்ன ஒரு காரணமாக தான் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா விலைவாசி உயர்வு மட்டுமே இதுக்கு முழுக்க காரணமாக. மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், சீரகத்தூள் சேர்த்துட்டு ஒரு பிரட்டிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட வேண்டியதுதான். அப்புறம் இதெல்லாம் போக விட்டு எனக்கு இந்த சின்ன வெங்காயம் ரேட் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் என்னால் ஜீரணிக்கவே முடியல. எப்போவுமே 1 கிலோ எடுத்தோம் அப்படின்னா 100 ரூபா வந்துடுது.
1 கிலோ 100 சின்ன வெங்காயம் அப்படிங்கிறது என்னால் ஏற்றுக்கிடவே முடியல. ஏன்னா நம்ம சின்ன பிள்ளையில இருக்கும்போது நம்ம அம்மா வாங்குறத வந்து இவ்வளோ ரேட்டுக்கு வாங்கியிருப்பாங்களா என்ன? நான் கல்யாணம் முடித்து வந்து வாங்கும்போதே வந்து 50 ரூபா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் கிலோ. ஆனால் இப்போ வந்து 100, 150 அந்த வெங்காயத்தோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி வந்து ரேட்டு சொல்கிறாங்க. என்னால் இந்த சின்ன வெங்காயத்தோட ரேட்டை மட்டும்தான் வந்து என்னால் ஏற்றுக்கிடவே முடியாது. அப்புறம் தங்க ரேட்டுன்னு கேட்குறீங்களா? தங்க ரேட்டும் தான். என்னென்னா, நான் கல்யாணம் முடிச்சு வரும்போது 5000 சேர்த்து வச்சா ஒரு மாதம் 5000 மிச்சப்படுதுன்னு வச்சுக்கோங்களேன். கூட ஒரு 800 போட்டு 5800 போட்டு 1 கிராம் வந்து காயின் வாங்கிட்டு வந்துடுவேன். அப்படி தான் சேர்த்து வைப்பேன். காயினாக தான் சேர்ப்பேன் ஃபஸ்ட்டு. அப்படி சேர்க்கும்போது சேர்த்துறேன். ஆனால் இப்போ பாருங்கள், விலைவாசி கூடுனதில் இந்த அதே 5000 தான் மிச்சப்படுதுன்னு வச்சுக்கோங்க. இந்த 5000 வச்சு நான் ஒரு 3 மாதம் ஒரு 3.5 மாதம் சேர்த்து வச்சா தான் 1 கிராமே வாங்க முடியுது. அப்போ யோசித்து பாருங்களேன், நம்ம 1 மாதம் மிச்சப்படுத்தி வச்சது இப்போ 3.5 மாதம் வந்து மிச்சப்படுத்தி வைக்க வேண்டியது இருக்குது. இன்னொன்று என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு நான் கோல்டு காயினுக்கு வந்து சேதாரம் கிடையாது நான் வாங்கின கடையில். இப்போ கோல்டு காயினுக்குமே சேதாரம் 2% போடுறாங்க. இதனால் என்னால் ஏற்றுக்கிடவே முடியல. ஏற்றுக்கிடலைனாலும் அதுதானே உண்மை. இதோடு சேர்ந்து நம்ம வந்து வாழ்ந்து தான் ஆகணும். இப்போ நம்மளுக்கு பாருங்கள், நல்லா எண்ணெய் கக்கி ஓரங்களில் நல்லா எண்ணெய் கக்கி வந்ததுக்கப்புறம் நல்லா கெட்டியானதுக்கப்புறம் மசாலாலாம் வெந்ததுக்கப்புறம் மீன் சேர்த்துக்கலாம். அப்போ இதில் இந்த விலைவாசி உயர்வு, இப்போ சம்பள பற்றாக்குறை, சம்பளம் ஏறாமல் இருக்கிறது, இதிலேருந்து நம்ம எப்படி தப்பிச்சு வெளியே வரலாம் அப்படின்னா, நம்மளோட தேவைகளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பொருட்களை வாங்குறதுனால தான் வந்து நம்ம வந்து தப்பிக்க முடியும். ஒருத்தவங்க வீட்டில் ஒன்று இருக்குது, நம்ம வீட்டில் ஏன் இல்லை, அது நம்ம வாங்கணும் அப்படின்லாம் நினைக்கக்கூடாது. நமக்கு அந்த பொருள் யூஸ் பண்ணுற தேவைகள் இருந்தால் மட்டும் வாங்கணும். ஒரு உண்மையை சொல்லணும்னா, எங்கள் வீட்டில் இன்னும் வந்து 2 வீலர் கிடையாது. ஏன் 2 வீலர் கிடையாது அப்படின்னா, எனக்கு எல்லாமே மெட்ரோ, லோக்கல் ஸ்டேஷன், பஸ் ஸ்டாண்ட் எல்லாமே வந்து நியர்பைலே இருக்குது. அப்போது பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணுறதுக்குரிய தேவைகள் இருக்கும்போது நான் வந்து இன்னும் 2 வீலர் சைடு வந்து போகலை. ஆனால் என் பையனை வந்து நான் ஸ்கூலுக்கு சேர்க்க போகிறேன், கொஞ்சம் தூரமாக சேர்க்க போகிறேன் அப்படின்னா கண்டிப்பாக 2 வீலர் வேணும். அப்போது அது இன்னும் வந்து ஒரு 2 வருஷம் கழித்து வாங்கலான்னு வைங்களேன். இல்லை ஒரு வருஷம் கழித்து வாங்கலாம். அப்போ அந்த செலவு தான், அது எப்படினாலும் வந்து அது ஒரு செலவு தான். 1 லட்சம் 1.5 லட்சம் செலவு தான். ஆனால் அதை கொஞ்சம் தள்ளி போடுறது அவ்வளோதான். இதனால இருந்து தான் வந்து நம்ம தப்பிக்க முடியும். ஏன்னா நம்மளுக்கு கொஞ்சம் கால இடைவெளி இருக்குது அப்படின்னா, அதுக்குள்ளேயே நம்ம அந்த 1.5 லட்சத்தை நம்ம சேர்த்து வச்சுக்கலாம். இல்லை 2வது இன்கம் வருது அப்படின்னா, அப்போ வந்து அந்த 1.5 லட்சம் வந்து பெரிய தொகையாக தெரியாது. அதனால நம்ம தேவைகளை கொஞ்சம் தள்ளி போடுறனால மட்டும்தான் வந்து நம்ம தப்பிக்க முடியும்னு நான் நினைக்கிறேன். அதான் இந்த மாதிரி இருந்தால் நம்ம கொஞ்சம் செலவுகளை கம்மி பண்ணிக்கலாம்னு வைங்களேன். ஏன்னா வருமானம் வந்து பெருசாக கூடலங்கும்போது நம்ம செலவுகளை என் பையனுக்கு தனியாக தான் குழம்பு வைப்பேன். கொஞ்சம் உரப்பு கம்மியாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காய விட்டு கடுகு, சின்ன வெங்காயம், தக்காளி எல்லாம் போட்டுட்டு கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதங்கி வரவும் கேரட், பீன்ஸ் வெட்டி வச்சுருக்கிறத சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு நல்லா ஒரு வதக்கி விட்டுக்கலாம். இங்கிட்டு வதங்குற நேரத்தில் பார்த்தோம்னா நல்லா சூப்பராக வந்து குழம்பு நல்லா சுண்ட வந்துருச்சு. அது நல்லா வந்து சிம்மில் வச்சு எண்ணெய் பிரிய விட்டுட்டு நல்லா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கிட வேண்டியதான். இப்போ குழம்பு ரெடி நமக்கு. இப்போ இங்கிட்டு மஞ்சள் தூள், கொஞ்சமாக புளிக்குழம்பு பொடி போட்டு தண்ணி ஊற்றி குக்கரில் விசில் விட வேண்டியதான். இதுக்கு நடுவுலேயே வந்து நான் வந்து அந்த மீனுக்கு மசாலா தடவி வச்சுருந்தேன் பார்த்திங்களா, அது என் பையனுக்கு தான். கொஞ்சமாக வந்து மிளகாத்தொடி போட்டு தடவி வச்சுருப்பேன். அதை வந்து அவனுக்கு வந்து மீனை வந்து பொரித்து எடுத்துக்கிட வேண்டியதான். இந்த மாதிரி நீங்களும் வந்து இந்த விலை ரொம்ப கூடியிருக்கு அப்படின்னு நீங்கள் வந்து நினச்சிருந்துருப்பீங்கள்ல, அது வந்து என்ன பொருள் அப்படிங்கிறத வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். இந்த விலைவாசி உயர்வு இருக்குல்ல, இதை தான் நம்ம பணவீக்கம்னு சொல்லுவோம். இந்த விலைவாசி உயர்வு, நம்ம தேவைகள், இதுக்கு எல்லாத்துக்கும் நடுவில் தான் நம்ம ஃப்யூச்சருக்காண்டி, நம்ம பிள்ளைங்களுக்காண்டி நம்ம சேர்த்து வைக்கிற சேவிங்ஸுமே இருக்குது. சேவிங்ஸை மட்டும் யாருமே வந்து எக்காரணத்து கொண்டும் நிப்பாட்டிடாதீங்க. என்ன தான் உங்களுக்கு செலவு இருந்தாலும் எல்லாரும் சொல்கிற மாதிரி தான் கொஞ்சம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சேர்த்து வச்சுக்கணும் பின்னாடி காலத்துக்காண்டி. பின்னாடி காலங்கிறத விட நம்ம பிள்ளை வந்து ஒரு 10 வருஷம், ஒரு 15 வருஷம் கழித்து வந்து நான் என்ன படிப்பு படிக்க போகிறேன் அப்படிங்கும்போது, நம்மக்கிட்ட காசு இல்லையே அப்படின்னு நம்ம யோசிக்கக்கூடாது. நம்ம பிள்ளைங்க நம்மக்கிட்ட வந்து கேட்கும்போது அந்த காசு பற்றாக்குறை இருக்குல்ல, அது வந்து இல்லாமல் இருக்கணும். அந்த இடத்த அளவுக்கு நம்ம போய் நம்ம வாழ்ந்துட்டோம்னாவே அது நல்ல வாழ்க்கைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம ஒன்று இழந்தேன், அது என் பிள்ளை இழக்கக்கூடாது அப்படிங்கிறது தானே நம்ம பேரண்ட்ஸ் எல்லாத்தோட தாட்டாகவும் இருக்கும். அதே தான்
இன்னொன்று இந்த விலைவாசி உயர்வில் நம்ம சாப்பிட்ற இந்த ஸ்நாக்ஸோட உயர்வு இருக்கே எப்பப்பா. எங்கள் வீட்டு பக்கத்தில் வெங்காய பக்கோடா இருக்குங்க. அது 100 கிராம் வந்து 30 ரூபா. இப்போ ரீசெண்டாக ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி அதை 100 கிராம் வந்து 40 ரூபா ஆக்கிட்டாங்க. நம்மளுக்கு 10 ரூபா கூடின மாணிக்கு தான் இருக்கும். ஆனால் கிலோ கணக்கில் வச்சு பாருங்களேன், 300 விற்றது இப்போ 400. அப்படியே ஒரு கிலோக்கு 100 கூட்டுவாங்க, 100 கூட்டியிருக்காங்க. இதே மாதிரி தான் நம்ம ஸ்வீட்டாக இருக்கட்டும், எல்லாமே வந்து விலை வந்து எக்கு தப்பு தான். அவ்வளோதான், சோறு ரெடி. குழம்புமே நல்லா சுட சுட இருக்குது. வச்சு சாப்பிட்ற வேண்டியதான். என் பையனுக்குமே ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நான் இன்னும் இதில் சொல்லாதது என்ன அப்படின்னா, மெடிக்கல் சைடு இருக்கிற அந்த டேப்லெட்டோட ரேட்டு, அப்புறம் பெட்ரோல் டீசல் ரேட்டு, அது எல்லாமே வந்து நான் சொல்லலை. நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் விலைவாசி உயர்வில் இன்னொன்று ஒன்று கூட வர்றது என்ன அப்படின்னா, ஸ்கூல் ஃபீஸ். இதை வந்து ஒரு பெரிய டாபிக். அது அடுத்த வீடியோவில் நம்ம நல்லா வந்து டீப்பாக வந்து பார்க்கலாம். ஓகே, டாடா, பாய்.